வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. சார், இன்னைக்கு CSK vs RCB செப்பாக்ல நீங்க வேற லைவ்ல போய் மேட்ச் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். RCB வந்து மொத்த CSK கிரௌடையும் வந்து இன்னைக்கு சைலன்ஸ் பண்ண ஒரு நாள். அவ்வளோ அற்புதமான ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் டிஸ்பிளே. எப்படி இருந்துச்சு மேட்ச்? அங்க லைவ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உங்களுக்கு? ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. RCB வின்னுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, சும்மா கிடையாது. அவங்க வந்து லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் KKR வச்சிருக்காங்க, 5 டைம் சாம்பியன் CSK வச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், குடோஸ். சூப்பர் டூப்பர் எக்ஸிபிஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவுலிங், பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாமே டாப். இந்த RCB CSKன்றது இன்னைக்கு மேட்ச்ல செலக்ட் பண்ணோம்னா ரியல் கான்சென்ட்ரேட்டட் பேட்டிங் RCBல, போலிங்ல ரியலி கிளாசிக் போலிங். ஸோ அது சூப்பர் அவங்களதுல. நம்மளதுல என்ன பண்ணிட்டோம், CSKல வந்து சென்னை சோபர் கிங்ஸ் ஆயிட்டோம். சாந்தமான ஒரு கிரிக்கெட் டிரா ஆடுற மாதிரி. அப்புறம் ஃபீல்டிங் வரும்போது கேட்சஸ் ஸ்லிப்பிங் கிங்ஸ். இதுதான் ஓவரால் சமேஷன் இன்னைக்கு. சார், CSKவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு ஸ்லாப்பியான ஃபீல்டிங்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு என்ன பேட்டிங் இது புரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு திடீர்னு சிங்கிள் ஸ்டே அப்படின்னு என்ன நடக்குது அங்க, என்ன டார்கெட், எப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம அதை பத்தி ஒன்னொன்னா பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி டு ஸ்டார்ட் ஆஃப், ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலியோட அந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு மீண்டும் ஒரு முறை வந்து பிரேக் பண்ணாங்க. பட் போன தடவையோட இந்த தடவை எப்படி அப்படின்னா, இந்த டீம் CSK எப்படி பிரேக் பண்ணாங்க இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து ஒரு ஸ்டம்பிங்கோட மகேந்திர சிங் தோனி நூர் அஹமதோடைய பால்ல இது பண்ணாரு. நேத்து மேட்ச்ல நீங்க சொல்லியிருந்தீங்க நூர் அஹமத் தான் வந்து விராட் கோலிக்கு இதுவா இருப்பாருன்னு எனக்கு தோணுது பாலா அப்படின்னீங்க. பட் அதே மாதிரி உண்மையாவே விராட் கோலியை நூர் அஹமத் தான் எடுத்தாரு. தோனியோட லைட்னிங் ஸ்டம்பிங் ஒன்ஸ் அகைன் அந்த விக்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. சோ இது வந்து அந்த மாதிரி ஒரு மெனேசிங்கா ஹிட் பண்ற ஒரு பேர் இருக்கு, கோலி அண்ட் சால்ட்ன்றுச்சு. என்னோட ஃபுல் மார்க்ஸ் யாரு கொடுப்பேன்னா நூறு கொடுப்பேன். நூறு வந்து ஒரு குல்தீப் யாதவ் அட் ஸ்பீக் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி போடுறது. ஸோ டெஃபினெட்லி டாப். பின்னாடி ஸ்டம்பிங்லாம் வந்து அது ஒருத்தர் 100 out of 100 வாங்கிட்டு 110, 140 out of 100 வாங்கிட்டு இருக்காரு. கீப்பிங்லயும் பிரில்லியன்ஸ்லயும். அது என்ன சொல்றது, இனிமே இங்கிலீஷ்ல தான் புதுசா கண்டுபிடிக்கணும். ஹேட்ஸ் ஆஃப், கேப்ஸ் ஆஃப், என்ன பண்றது சார். அவரோட அந்த ஒரு விக்கெட் மட்டும் இல்லாம, விராட் கோலி விக்கெட் மட்டும் இல்லாம த்ரூ அவுட்டா இன்னைக்கு வந்துட்டு பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி நூர் அஹமத் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவருடைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, அதாவது வந்துட்டு விக்கெட்ல வந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் எப்படி அப்ரோச் பண்றாரு, எந்த மாதிரி ஆங்கிள் வந்து ஒருத்தங்க அடிச்சாங்க அப்படின்னா திரும்ப அவருக்கு எப்படி கொடுக்கறதுன்ற அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிலையும் ரன்னை கண்டெயின் பண்றதுன்ற அந்த மைண்ட் செட் எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்மார்ட்டா அவருடைய பவுலிங் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவுட் ஆஃப் ஆல் த பவுலர்ஸ் அவர் ரொம்ப பிக்கியா தனியா தெரியுறாரு. பிகாஸ் பர்பிள் கேப் ஹோல்டர் 2 மேட்ச்லயுமே விக்கெட்ஸ் நல்லா எடுத்துருக்காரு. He is very, very dedicated bowler, boss. He knows what he is bowling. You give him the new ball, first ball போடுறியானா தண்டர் ஹிட்டர் ஒருத்தருக்கு கூட போடுவார். அந்த கான்பிடன்ஸ் ஒரு இடத்துல கூட திமிரு காட்டுற டைப்பே கிடையாது. ஃபார் தட் மேட்டர் ஆப்கான் பவுலர்ஸ் எல்லாருமே ஜென்டில்மேன். ஆப்கானிஸ்தான் ஒரு அத்தனை டாப் கிளாஸா காமிச்சுப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. இவர் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர், லவ்லி ஃபீல்டர். அண்ட் அந்த கெஸ்ஸிங் பர்மனண்டா கெஸ்ஸிங்ல வந்து அவர் டெஸ்பரேட்டா இருக்காங்க. அவர் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கிடையாது, பட் அவர் போடுற லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் கூகுளியே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் மாதிரி இருக்கு பல பேட்டர்ஸ். இது லவ்லி பவுலர், நோ டவுட் அபவுட் இட். பெஸ்ட் பிக்கர். RCB பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் ஆடினார். அவரால் வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து பிக் பண்ண முடியல. இன்னைக்கு அதர் பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து ஃபிளம்பாயிண்டா ஆடி இருந்தாலும் கூட, தேவ்தத் படிக்கல ஒரு ஷார்ட் இன்னிங்ஸ் தான், பட் இருந்தாலும் சூப்பரா ஆடினாரு. ஃபில் சால்ட்டும் அதே மாதிரி தான், ஷார்ட் பட் எட் சூப்பர். அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் பத்தி கண்டிப்பா நம்ம தனியா பேசி ஆகணும். பட் ஏன் விராட் கோலினால வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த மீட் அவுட் பண்ண முடியல? ஜஸ்ட் அனதர் டே அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு தோணுதா, இல்ல வந்துட்டு அவரை டார்கெட் பண்ணி கரெக்டா அடிச்சாங்கன்ற மாதிரி தோணுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், 196 அவங்க அடிச்சாங்கல்ல, அதுல கிரெடிட்டே எடுக்க முடியாது. நம்ம பேடாலாம் போலிங்க போடல, ஃபண்டாஸ்டிக்கா போட்டோம், பின்னினாங்க. அவங்க அது அப்படி சொல்லணும். வி போல் வெல். இது சப்ஸ்டாண்டர்ட் போலிங், பிலோ அவரேஜ் போலிங்ல கிடையாது. நம்ம பெஸ்டா போட்டோம். அவங்க டெரிபிக் பிளான் பாஸ். த வே தி அப்ரோச் த கேம், அவங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, எந்த இடத்துல காமான்னு எங்க அடிக்கணும் பின்னிட்டாங்க. அவங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க நம்மள. நம்ம போலிங் நல்லா போட்டு அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க நல்லா போலிங் போட்டு நம்ம அவுட் ஸ்மார்ட் பண்ணல. ரொம்ப பிலோ அவரேஜ் ஆட்டோம். பட் இதான் டிஃபரன்ஸ். நம்மளது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போலிங், டெரிபிக் ஆனாங்க. 10 ரன் போட்டோம், நல்லா இருந்தது. நூறு வாஸ் டாப். அஸ்வின் மேபி அவருடைய ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் இல்ல, ஜடேஜாவும் நல்லா போட்டாரு. பட் அவங்க கலகிட்டாங்க. அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேட்டிங் எங்கேயோ எடுத்துன்னு போட்டாங்க.
ஒரு விவியன் ரிச்சர்ட்ஸ் எல்லாம் ஆரம்ப காலத்துல எப்படி நான் சேலண்டா அடி போற சிக்ஸஸ் அந்த மாதிரி அடிக்கிறார் ரஜத் பட்டிதார். வெரி என்ஜாயபிள். சார் ரஜத் பட்டிதார் ஒரு கேப்டன்சில இருக்கக்கூடிய அந்த பிரஷர் எல்லாம் ஃபீலே பண்ணாத மாதிரி ரொம்ப அழகா ஆடுறாரு. போன மேட்ச்லயும் சரி, இந்த மேட்ச்லயும் சரி, அவர் வந்து டூ பாசிட்டிவா இருக்கிறாரு. அந்த ஒரு பிரஷர் எதுவுமே அவர் மேல ஏறவே இல்லை. இன்னைக்கு அடிச்ச அடி ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் பவர் போட்டு, அதாவது அவருடைய அந்த ஒரு ஃபிளம்பாயன்ஸை தாண்டி வந்து பவர் ஹிட்டிங்கை நல்லா காட்டினார் இன்னைக்கு அவர். இழுத்து இழுத்து வந்து ஸ்பின்னர்ஸை போட்டு அடி அடின்னு அடிச்சது அது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு அங்க பார்க்கும்போது எவ்வளவு என்ஜாயபிளா இருந்துச்சு பட்டிதரோட இன்னிங்ஸ்? லவ்லியா இருக்கு. See the moment that you hear that sound இல்ல, அதான் நான் சொல்லுவேன், ஒரு ஃபென்ஸ்ல நிக்கிற ஃபீல்டர் பிஸ்டாவா இருந்தா பேட்ஸ்மேன் அடிக்கிற சவுண்டை வச்சே ஃப்ரண்ட்ல போலாமா நிக்கலாமா பின்னாடி போகணுமான்றது கண்டுபிடிக்கும். த சென்ஸ் ஆஃப் டைமிங் இல்ல, அதுல பட்டதார் ஆடும்போது சவுண்ட் சும்மா அப்படியே மெட்டாலிக் சவுண்ட் மாதிரி டங்கு டங்குன்னு போயிட்டு இந்த பொம்பரத்துல ஆக்கறனுவாங்க அந்த மாதிரி விழுது. ரொம்ப ஸ்டைலிஷ் ஆடுறாரு. செம்ம ஃபேன் அவருடைய பேட்டிங், ரொம்ப பிடிச்ச ஆடுறாரு. ஹி வாஸ் த பெஸ்ட் இன்னைக்கு. சார் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே நீங்க சொல்றீங்க ஓகே இன்னைக்கு சூப்பரா போட்டிருந்தாங்க, அற்புதமா இருந்துச்சு, பெஸ்ட் பவுலிங் தான் அப்படின்னு. பட் டெத் ஓவர்ஸ்ல பார்க்கும்போது வந்து ஸ்லாட்ல நிறைய பால்ஸ் போடப்பட்டுச்சு. அது வந்து பத்திரானாவாக இருக்கட்டும், சாம் கரனாக இருக்கட்டும், ஸ்லாட்ல நிறைய பால்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. அதை வந்து கிராஃபிக்லயே வந்து அனிமேஷன்ல காட்டினாங்க டிவில. நாங்க எங்களுக்கு நீங்க வந்து அங்க பாத்தீங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, சாம் கரன் கையில பால கடைசியில கொடுக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஷாமி சாம் கரன் எல்லாம் கடைசி ஒரு கொத்து நீங்க தெய்வத்தை வேண்டி வேண்டிதான். அவருக்கு செம்மையாவது விடுங்க, அவர் யாருக்கர் இருக்கு, இவருக்கு யாருக்கர் கிடையாது. இவர் ஸ்லோ ரன் தான் போடுறாரு, அதுல ஸ்லோவஸ்ட் ஒன்லாம் அவர் போடுறாரு. ஆனா வந்து எல்லாமே தெரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா நீங்க சொல்ல மாதிரி ஸ்லாட்ல போடுறாரு. ஸோ அதனால தான் சாம் கரன் பத்தி நான் வார்ன் பண்ணேன். சாம் கரன் கடைசி ஓவர்ல கலியை இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. கலியில் வந்து இம்ப்ரூவ்டு ஸ்டைல போறீங்க, ஏன்னா மோதுறாரு கரெக்டா. தட்டு உங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டாரு ஆடுறதுக்கு. அதை மீறி அடிக்கிறாங்க, அது வேற விஷயம். சாம் கரன் கிட்ட பாலை கொடுக்கவே கூடாது. இப்போ ஒரே ஒரு விஷயம் இந்த மேட்ச்ல முக்கியமா ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம கேட்ச சுட்டோம். ஒரு ரொம்ப ஈஸி கேட்ச கூட விட்டாரு. மீதி 2 கேட்ச ட்ரை பண்ணி விட்டோம். ரைட்டு, பட்டிதாருக்கு எல்லா கேட்சும் விட்டோம். பட் அதனால மேட்ச் போல, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கேட்ச் விட்டதுனாலதான் மேட்ச் போச்சுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு 196 ஆன பிளாஸ் டிக்கெட், அதை நீங்க அடிக்கல. நமக்கு பேட்டிங் சரி ஃபிளாப். 196 நம்ம அடிக்க தெரியல. ஏன்னா ஹேசல்வுட் என்ன பிரமாதமா யூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டாங்கல்ல, புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் போட்டாங்களே, அதுலயே மெஸ்மரைஸ் பண்ணிட்டாங்க. நம்மள என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி அப்படியே திருவிழாவில் சொல்லிட்டு போன பாப்பா மாதிரி முடிச்சிடணும். என்ன பண்றது தெரியாம சிக்கு பவுன்சர்ஸ். தீபக் கூட வந்ததுனாலதான் அங்க இருக்கிற சல்ட்ரி அட்மாஸ்பியரே கொஞ்சம் கூல் ஆச்சு. அவ்வளவு காத்து. தீபக் கூட பேட் அப்படி பண்ணி 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 எங்க பெவிலியன் டெரஸ்ல திக்கு காத்தடிக்கும். அதனால நம்ம ஸ்பாட்டே பண்ணல என்ன போடுறாங்க. அவங்க அங்கேயே பாதி மேட்சஸ் சீல் பண்ணிட்டாங்க. So that is so please accept. You have to score 190 in a match. How will you score? You will keep blaming. Catch விட்டுட்டோம், இல்லாட்டா 160, இல்லாட்டா 120 அப்படி பேசாதீங்க. 1983 World Cup is the best example. Okay, 2-time world beaters, World Cup holders, West Indies வராங்க 183 ஆல் அவுட் ஃபைனல்ஸ்ல. கபில் என்ன சொன்னாரு? அவங்க பீட்டர்ஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சைட், நம்ம 183. அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இந்த 183 அவங்க ஈஸியா எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு போலர்ஸ்லாம் அப்படி டெவலப் பண்ணினாங்க ஸ்டாண்டர்ட். மதன்லாலா இருக்கட்டும், மொஹிந்தரா இருக்கட்டும், பென்னியா இருக்கட்டும், கபில் தேவா இருக்கட்டும். ஸோ நம்ம எங்க டெவலப் பண்ணணும் பேட்டிங் ஸ்டாண்டர்ட் பள்ளியே. சாதாரண கிரிக்கெட் ஆகணும், அவங்க நல்லா போடுவாங்க, நீங்க பெட்டரா ஆடணும். அவங்க நல்லா தான் போடுவாங்க, கரெக்டா போட்டாங்க பிளான. நீங்க அந்த பிளான முறியடிக்கிறதுக்கு என்ன பேட்டிங் ஆடுங்க? உங்களோட யூஸ்வல் பேட்டிங் ஆடுங்க. நான் சொல்ல பேக் ஃபுட்ல நம்ம கிரிக்கெட் 0 வந்து அது கிளியரா எக்ஸிபிட் ஆச்சு பாருங்க. கரெக்ட் சார். நீங்க வந்து இதை சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா நீங்க வந்து இல்ல அந்த கேட்ச வந்து புடிச்சிருந்தா வந்து வேற மாதிரி ஆயிருக்கும்னு சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன். பட் I tell you something, you leave a catch when somebody is around 20 and he goes on to score 80 century. அப்ப நீங்க சொல்லுங்க இந்த கேட்ச் எல்லாம் போச்சு. அந்த 3 கேட்சுக்கு அப்புறம் எவ்வளவு அடிச்சாரு? மேட்ச் சேவிங் இல்ல மேட்ச் வின்னிங் நான் காட்சி இல்லையே. அதெல்லாம் விட்டுருங்க பாஸ். நீங்க ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஆப்ஷன்ல வந்து ஒரு டீம் எடுத்திருக்கீங்க பேட்டிங். யூ ஹேவ் 7 to 8 பேட்டர்ஸ். பட் எப்ப அடிப்பீங்க? ஃப்ரண்ட் ஃபுட்ல தூக்கி போடணும், இல்ல பால் க்ளோஸ் அப் போடணும். அந்த பால் அடிப்பேன், இல்ல ஃபுல்டா அடிப்பேன். ஆனா பேக் ஃபுட்ல ரிப்கேஜுக்கு நேரம் போட்டா எங்களால அடிக்க முடியாதுன்னா சொல்லி சொல்லி அந்த வீக்னஸ்ல போட்டுட்டே இருப்பாங்க. இம்ப்ரோவைஸ் தான் பண்ணும். தே வில் போல் தேர் பெஸ்ட். இது எப்படின்னா, எப்படி நான் சொல்றேன்னா, காமன் மேனுக்கு புரியாத மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏர்போர்ட் கிளம்புறீங்க, கார்ல போறீங்க, கிண்டி கிட்ட போகும்போது கார் ஒரு டயர் பஞ்சர், டக்கார்னு ஒரு ஆட்டோல எகிரி குதிக்கணும். ஆட்டோல போறீங்க, ஆட்டோ ஸ்டக்காய் நின்றுச்சு, வேற ஒருத்தர் சைக்கிள் வாங்கி மேய்ச்சின்னு போகணும், போயிட்டு ஓடணும் ஃபிளைட்டை பிடிக்கணும்னா. இல்ல வேணாம் திரும்பி வீட்டுக்கே போயிடலான்ற ஆட்டிடியூட் தான் கஷ்டம். அதான் இப்ப கிளீனா உங்களுக்கு புரியும். அந்த வெறி வரணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அசுதோஷ் அண்ட் சஷாங்க்
2 பேர் நம்ம டீம்ல இருக்காங்க, விட்டுருவாங்களா? 4 overs 70 to win. நீங்க சொல்லுங்க எனக்கு, விட்டுருவாங்களா அவங்க? பாப்பாங்க சான்ஸ். எல்லா பாலும் நான் 6 அடிக்கிறேன், நடுவில் நீ நோ பால் போட்டா ஒரு ஃப்ரீ ஹிட் வரும், அதையும் அடிக்கிறேன். அப்படி அந்த ஆட்டிடியூட் வரும், அந்த வெரி தெரியல டீம்ல. சார் நீங்க சொன்ன அந்த ரீசன் தான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த ரீசன் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரிமனில சொல்லியிருந்தாரு. பிகாஸ் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு 195 197 வந்து இந்த விக்கெட்ல வந்து ரொம்ப ஈஸிலி கெட்டபிளா தான் இருந்துச்சு. பட் நீங்க வந்து பவர் பிளேலயே ஈஸியா அடிக்க முடியாதனால இந்த மேட்ச் தோத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்றாரு, ஐ வுட் ஸ்லைட்லி டிஸ்அக்ரி ஆன் தட். நான் வந்து 170 தான் இந்த டார்கெட் ஒரு பார் ஸ்கோர்னு நினைக்கிறேன் இந்த பிச்சுக்கு. இன்னைக்கு நாங்க கேட்சஸ் விட்டனாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லியிருக்காரு. ஐ டிஸ்அக்ரி வித் ருத்ராஜ். சப்போஸ் அவர் சொல்றது கரெக்டா தான், நீங்க 20 ரன்ஸ் மார்ஜின்ல உதப்பட்டிருக்கணும் மேட்ச. நீங்க 50 ரன் மார்ஜின்ல உதப்பட்டிருக்கீங்க. இண்டோ டிராஃபில அந்த காலத்துல நான் கிரிக்கெட் ஆடி இந்த பீரியட்ல பேங்க்குக்கு டாப் டீம் இருக்கும், ஜாலி ரோவர்ஸ் கெம்ப்ளாஸ்லாம் இருக்கும். கெம்ப்ளாஸ் வர்சஸ் பிரேக்ஸ் இந்தியா அப்படி ஒரு மேட்ச் போடுவாங்க. சில வெட்டரன்ஸ் எல்லாம் வந்து ஆடுவாங்க அந்த பிரேக்ஸ் இந்தியால. நமக்கும் ஆசையா ஜாலி கிரிக்கெட் ஆடணும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்து இந்த மேட்ச்ல. அப்படி இருக்கக்கூடாது. யுவர் 5 டைம் சாம்பியன், 5 டைம் சாம்பியன். நீங்க வாங்க, நெக்ஸ்ட் இன்னைக்கு வாங்க. உடம்பு லாஸ்ட் 2 overs தானா 55 to win. ஒரு வாட்டி தோனி பண்ணாரு 55 to win பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 7-8 years பேக். சிங்கிள் ஹேண்டடா பேக் ப்ராப்ளம் 51 ரன்ஸ் அடிச்சாரு அவரோட பீக்ல. 55 to win 51 அடிக்கிறாரு கட்சி 3-4 ஓவர்ல. அப்படி போனோங்கிற பிளேயர்ஸ். அதுக்கு தான் நான் அஷுதோஷையும் சஷாங்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்தேன். இல்ல நீங்க நிக்கோலஸ் பூரான் எடுத்துக்கோங்க, டிம் டேவிட் எடுத்துங்க, திலக் வர்மா எடுத்துங்க, விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ண மாட்டாரு. இப்படி போய் அப்படி போய் எப்படி பண்ணுவார்ல? என்ன இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? சிஎஸ்கேல என்ன இம்ப்ரூவ்? சிஎஸ்கேக்கு பேசிக்கா டிஃபெக்ட் வந்து பேக் ஃபுட் கிரிக்கெட் கஷ்டம் நான் சொல்லிட்டு திருப்பி என்ன முக்கிய சொல்ல மிட்டிகேட் தாண்டாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மள கேவலப்படுத்துறதுக்கு ஷார்ட் லெக் ஸ்லிப், ஷார்ட் மிட்டிகேட், ஷார்ட் ஸ்டால் எல்லாம் வராங்க நம்ம பேட்டிங் வச்சு. ஏன்னா மிஸ்டேக்மே அங்க வரும்ட்டு. சோ என்ன பேக் ஃபுட் பிளேக்கு பண்ணும்? எவ்வளவு பேர் இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க? கிரீஸ் அவுட் நவுந்து போய் எக்ஸ்ட்ரா கார்னர் 6 அடிக்கணும், இப்படி போய் ஸ்கொயர் லெக்ல 6 அடிக்க யாரா ட்ரை பண்ணாங்களோ சொல்லுங்க? அந்த ஸ்டைலி ரச்சின் ரவீந்திரா ஒரு டாக்கெட்டா ஒரு பிடிவாதமோ ஒரு நாக் ஒன் ஆனார், நாட் இஸ் பெஸ்ட். இன்னைக்கு இருக்கிற ஆஸ்டிங் ரேட் எது போறாது. பின்னாடி ஜடேஜா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. பட் அது ரொம்ப லேட். அப்போ அந்த இன்னிங்ஸும் ஒரு பிரீஃபா ஒரு 2 6 காமிச்சிட்டு டுபே, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ரோல் ஓவர். யாரு பஸ் சஷாங்க் மாதிரியோ இல்ல அசுதோஷ் மாதிரியோ சிங்கிள் ஹேண்டடா கட்சிக்கு யார் எடுத்து போனது? நான் விடுறது இல்ல, மோன ஜெயிக்கிறேன் கம் வாட்மெண்ட் யார் போனது இல்லையே. அந்த ஆட்டிடியூட் வரணும்ன்ற. பிகாஸ் யூ ஆர் 5 டைம் சாம்பியன். சார் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சிஎஸ்கேல வந்து நீங்க யூ ஹவ் காட் தி பெஸ்ட் பேட்டர்ஸ், 8 பேர் வரைக்கும் உங்ககிட்ட பேட்டிங் இருக்குது அப்படின்னு. நானும் ஒத்துக்கிறேன், 8 பேர் வரைக்கும் இருக்காங்க. பட் அந்த 8 பேர்ல எத்தனை பேர் வந்து இப்போ கரண்ட்ல அக்ராஸ் ஃபார்மட்ஸ்லயோ இல்ல அக்ராஸ் நீங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்லயோ இல்ல வந்து வேற கண்ட்ரில இருந்து விளையாடுறவங்களா எங்க வேணா இருக்கட்டும், இப்போ ஃபார்ம்ல கரண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய 8 பேர்ல இருக்கிறாங்க? அதுதான் என்னோட கேள்வி. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இருக்கிறாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறாரு, அப்புறம் வந்து சிவம் டூபே கூட நீங்க அதில் கன்சிடர் பண்ணிக்கலாம். T20 இந்தியா ஆடிட்டு இருக்காரு. 3 பேர் சார். இந்த 3 பேரை தாண்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிகாஸ் நீங்க யூஸ் பண்ற ஆட்களை பாருங்க. தீபக் ஹூடா அவ்வளவு பெரிய சக்சஸ் இல்லாத ஒரு பேட்ஸ்மேன், அவரை நீங்க ஆக்ஷன்ல வாங்குறீங்க. ராகுல் திரிபாதி ஒரு மிகப்பெரிய சக்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எப்பயாவது ஒரு மேட்ச் ஆடுவார் 14 மேட்ச்ல லீக்ல, அவரை வந்துட்டு நீங்க எடுக்கிறீங்க. இது பத்தாதுக்கு சாம் கரனை வந்து நீங்க டாப் ஆர்டர்ல மிடில் ஆர்டர்ல கொண்டு வந்து ஆட விடுறீங்க. தோனியை விட்டுட்டு ஜடேஜா விட்டுட்டு சாம் கரன் மேல என்ன நம்பிக்கை பேட்டிங்லன்னு தெரியல, அவரை ஆட விடுறீங்க. அஸ்வின் இஸ் நாட் தட் கிரேட் இன் பேட்டிங், கன்சிஸ்டன்சிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜடேஜா வந்து அவரால் வந்து நீங்க கஷ்டமான பால் போட்டா அடிக்க முடியாது. தோனி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முதல்ல தான் விளையாடுறாரு. ஸோ இந்த பேட்டிங் லைனப்பை வச்சு இதை எப்படி நம்ம பெஸ்ட்னு சொல்ல முடியும்? இருக்கிறதுலயே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 10 டீம்லயே ரொம்ப கம்மியான ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய டீம்னா அது சிஎஸ்கேவா தான் தெரியுது. See, I tell you, they are all good batters, but the problem is challenging situationல எப்படி ஆட போறாங்க பேட்டிங்ன்றதுல தான் நீங்க வீக்னஸ் தெரியுது. அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன் இவங்க ஆட போற 10 மேட்சா 11 மேட்சா அதுல எவ்வளவு மேட்ச் வரப்போகுது? வராது. மோஸ்ட்லி ஈஸியா ஒரு 4-5 அந்த எங்க சேலஞ்ச் வருதோ அவங்க ஃபிளவுண்டர் பண்றோன்றாங்க. நம்மளால முட்டு கொடுக்க முடியல சேலஞ்சஸ் வரும்போது. அதனாலதான் சொன்னேன், சாம் கரனுக்கு போல கான்வே வந்து அவங்களுக்கு ஸ்டோரி டிஃபரெண்டா இருக்கும். கான்வே இந்த பவுன்சர் ஹேசல்வுட் போடுற பவுன்சர் எல்லாம் கிரவுண்ட் ஒரு அடிப்பார். கான்வே அந்த டைப் ஆஃப் பேட்டிங் இருக்கு. அண்ட் ஃபார் நோ ரீசன் ருத்ராஜ் கேன் அஃபோர்ட் டு கம் லோட். ஒரு சான்ஸே கிடையாது. அவங்க லாஸ்ட் மேட்சே சொன்ன ஞாபகம் அவங்களுக்கு, ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் தான் வந்தாங்க. டிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டியரிங் அண்ட் கேரசிங் த பால்ல கிரிக்கெட் ஆடுறவர் அண்ட் ஃபீல்ட் மேப்பை தெரிஞ்சு கேப்ஸ்ல கிரிக்கெட் ஆடுறவர் ஓப்பனிங் தான் வந்தாலும் அது ரொம்ப கொலாசல் மிஸ்டேக். இந்த திரிபாதி அம்சம் லாஸ்ட் மேட்சே சொன்னேன் உங்களுக்கு.
லாஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு நம்ம மும்பையை பீட் பண்ணும் போதே சொன்னேன், இது டேஞ்சர்ல தெரியுது இந்த பேட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தண்ணி குஷ்டம் கடைசியில் அந்த மேட்சை கிராஸ் பண்றதுக்கு ஸ்கோர். ஸோ கான்வே ஹேஸ் டு டெஃபினெட்லி கம் இன் பிளேஸ் ஆஃப் சாம் கரன். ஏன் சாம் கரன் அந்த போலிங் வேலைக்கே ஆகாது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கடைசி ஓவர்லாம் கொடுத்தீங்கன்னா கலைஞர் போக வேண்டியதான். யாருமே ஃபீல்டர் சொல்லலாம், ஏன்னா எல்லாமே பவுண்டரி வெளில தான் போகுது. நான் சொல்றேன் சாம் கரன் போட்டு வேஸ்ட். 10 ரன்னா பெரிய பிளஸ் உள்ள வந்தது. ஏன்னா 10 ரன்னா அதையுமே பட்டிதார் பியூட்டிஃபுல் அடிச்சார் சிக்ஸ். அதான் சொல்றேன், டிஃபிகல்ட் அடிக்கிறது. போலிங் இஸ் டிஃபிகல்ட், பட் அடிக்கிறாரு அதை தான் பண்ண மாட்டேன்றோம் நம்ம. அதுக்கு என்ன பண்ண போறோம்? அதான் சொன்னேன், மேட்ச் சிமுலேஷன் தேவை. 4 overs 55 to win ஆர் 3 overs 55 to win. அந்த மேட்ச் சிச்சுவேஷன் நீங்க ரெப்ளிகேட் பண்ணும்போது அங்க ரியல் டெட்லி யார்கர்ஸ் போடுற போலர் இல்ல டஃபா இருக்கிற லெஃப்ட் ஆர்ம்ஸ் யாரா போடணும். அதை எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். அதை விட்டுட்டு பிளாஸ்டிக் விக்கெட்ல பிராக்டிஸ்ல பண்ணின்னு இருந்தேன்னா ஒண்ணுமே இல்லையே. நார்மல் விக்கெட்டு லைஃபே இல்லாத பிக்சர்ல 6 அடிச்சு ஸ்டாண்ட்ஸ்ல அடிச்சு கை தட்டு வாங்கினா அது பெரிய. சார் சிஎஸ்கே எப்பவுமே வந்து அவங்களுடைய பிளேயிங் லெவன் அவ்வளவு சீக்கிரத்துல மாத்த மாட்டாங்க. ஒரு பிளேயிங் லெவன் அந்த சீசன்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபார்மிடபிளா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, அன்லெஸ் அதர்வைஸ் அதுல ஒரு பிரச்சனை வர வரைக்கும். பட் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வந்து போன மேட்ச்ல உங்களுக்கு சூப்பரா போட்ட நேத்தன் எலிஸ் அவர்களை வெளியே உட்கார வச்சுட்டு 10 ரன் உள்ள கொண்டு வர தயாரா இருக்கீங்க அப்படின்னா, அப்புறம் ஏன் ராகுல் திரிபாத்தியவோ ஒரு தீபக் கூடாவையோ இவங்க வந்துட்டு இப்ப இருக்கிற ஒரு ரேல இப்ப இருக்கிற ஒரு காம்படிஷன் 10 டீம்ல கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே உங்களுடைய பேட்ஸ்மேன்லயே ரொம்ப டப்பாவானதுன்னா அது தீபக் கூடா தான் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீங்க தீபக் கூடா பேக் பண்ணணும்? ஏன் டெவான் கான்வே உள்ள கொண்டு வரக்கூடாது? ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஃபாரின் பவுலர் வெளியே போய் ஆகணும். அது வந்து நீங்க சாம் கரனை வெளியே கொண்டு போங்க, யாரோ ஒண்ணு. பட் டெவான் கான்வே ஹேஸ் டு கம் இன். ஒரு இந்தியன் பவுலர் அதுக்கு பதிலாக நீங்க உள்ள கொண்டு வந்து இந்தியன் பேட்டரை வெளியே கொண்டு போய்க்கோங்க. அது ரொம்ப சிம்பிளான மேட்ச் தானே இது. அது தீபக் கூடாவா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அது நம்ம இவரா இருக்கலாம், ராகுல் திரிபாதி. ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க? I'm very sure that one straight primary change will be Devon Conway coming in place of Sangaran, நம்ம டைட்டானிக் ஹீரோ. அதுல டவுட்டே கிடையாது. திரிபாதி கூடால ஒருத்தர் ஷூட் டிராப்ட் இல்ல 2 பேருமே டிராப்ட், அவங்க 2 பிளேயர்ஸ் உள்ள வரணும். அது விஜய் சங்கரா கூட இருக்கலாம். விஜய் சங்கர் வந்தா கூட டெஃபினெட்லி இல் பி மோர் எஃபெக்டிவ் than what Tripathi is batting. ஏன்னா நீங்க Tripathi பாருங்க, டெக்னிக்கலி அப்படி ஆடுற கிரிக்கெட்ல ஒருத்தர் ஓப்பனிங் வரவே முடியாது. சி ஹேசல்வுட்ல நம்ம நார்மலா லீக்ல போடுற பேஸ் எல்லாம் போட மாட்டாரு. 140 போடுறாரு. அந்த 140க்கு ஒரு ஷார்ட்டா இருக்கிற செஸ்ட் கிட்ட பால் வந்தாச்சு பாஸ். அதை எப்படி நீங்க பேட்டை விட்ரா பண்ணிட்டு எப்படி புல் பண்ணுவீங்க? டென்னிஸ் பால் அது கிரிப் ஆகி பால் மெதுவா வரதுக்கு. பால் இஸ் கமிங் ரியலி குவிக் அண்ட் தட் மேன் இஸ் 6 footer ஹேசல்வுட். அப்போ மிஞ்சி போனா நவுந்து அப்படியே தட்டலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். இப்படி போய் டென்னிஸ் பால் மாதிரி புல்லுக்கு போயின்னு இருக்காரு. குழந்தைத்தனமா இருந்தது அவருடைய டெக்னிக். ருத்ராஜ் கைக்வாட் தான் ஓப்பனிங் வந்து இருக்கலாம். ருத்ராஜ் கைக்வாட ஆரம்பத்துல இந்த மாதிரி புல்றாங்க அடிந்தார் பாருங்க. இந்த எப்ப பார்த்தாலும் பாத்தீங்களா ஓப்பனிங் பேட்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஷார்ட் பால போட்டு மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக்ல எடுத்துனே இருக்காங்க, சொல்லி எடுக்கிறாங்க. பிகாஸ் ஸ்பீட் ஆஃப்டர் பிச்சிங் என்ன ஸ்பீட் வருதுன்னு பார்த்து ஒரு சாதா போலர் வந்தா இப்ப சந்தீப் சர்மா போட்டாருன்னா அதை அப்படி அடிக்கலாம். இவரு டெரிஃபிக் பேஸ் போட்டுருக்காரு. அந்த பேஸுக்கு போய் விட்ரா பண்ணிட்டு எப்படிங்க பேட் இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு எப்படி அடிப்பீங்க? அதுதான் மாட்டினார் கட்சியில். ருத்ராஜ் கைக்வாட் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஷார்ட் மிட் விக்கெட்ல கேட்ச் கொடுத்திருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். ஆனா அது 2021 2022 ஐபிஎல் டைம்ல ஆடினாரு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேனா இப்ப மாறிட்டாரு. ஓகே, ராகுல் திரிபாதி இத்தனை வருஷமா ஐபிஎல் ஆடிட்டு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் என்ன ஷாட் சார், அந்த ஷாட்டுக்கு அவுட் ஆகும்போது நமக்கு வந்து இது என்னது, இது குட். அதுவும் இட் வாஸ் நாட் டூ ஷார்ட் ஆல்சோ, கிட்டத்தட்ட ஒரு குட் லென்த்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. இது அவ்வளவுதான். அது போய் புல் பண்ண ட்ரை பண்ண போய் பேக் ஒரே ஒரு ஷார்ட் மேன்ல எட்ஜ்ல ஒண்ணு போச்சு, உடனே குலுக்கினார் பயங்கரமா. அவர் குலுக்குற குலுக்கு நியாயமா ஒரு 25 அடிச்சிருக்கணும், அவ்வளவு குலுக்கினார். ஆனா அவரை குலுக்கிட்டாங்க அந்த ஷார்ட் பால். சார் சிவம் டூபே இன்னைக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய பிரஷர் என்ன அப்படின்னா வந்து நீங்க தான் ஒரு பெரிய ஹிட்டர், எல்லாரும் சுத்தப்பிட்டாங்க, பவர் பிளே போச்சு, எல்லா விக்கெட்டும் காலி, இதுக்கப்புறம் நீங்க அடிச்சா உண்டு அப்படிங்கும் போது அவரால் முடிஞ்சது ஒரு 2 சிக்ஸர் அடிச்சார். சோ இது என்னன்னா டூ மச் ரிலைங் அப்பான் 2 பேட்ஸ்மேன். தூபே மேல நான் ரிலை பண்ணுவேன், தோனி மேல ரிலை பண்ணுவேன். நீ ஒரு 15 சிக்ஸ் அடிச்சு கொடு, நீ ஒரு 10 சிக்ஸ் அடிச்சு கொடு, மேட்ச் ஜெயிச்சிருவோம். மத்த யாருமே நாங்க பேட்டிங்கே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஓகே ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. நான் கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே நான் திரும்ப வரேன். ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதுதான் பேட்டிங் தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டபுள் டவுன் பண்றதுன்றது இருக்குல்ல, அதை பண்ணணும்ல. என்னோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான்ப்பா, நான் தீபக் கூட நானே பாவம் எங்கேயோ என்ன கூட்டு வந்து இந்த டீம்ல வச்சுக்கிறாங்க, இவங்க ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியாது இப்படின்ற மாதிரிலாம் தீபக் கூட. பிகாஸ் தீபக் கூட ஒரு லெவல்ல வந்து இந்தியன் டீம் வரைக்கும் அவர் எடுத்து ஒரு செஞ்சுரிலாம் அவர் வந்து இதுல இந்த டொமஸ்டிக்ல ஆடினதை பார்த்து அவர் இந்தியன் டீம் வரைக்கும் கூட்டு போய் அங்க ஒரு இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ஆல்ரவுண்டரா ஆமா அவர் கொண்டு வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அவர்லாம் வந்து அவர் மேலேயே கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு சார். அந்த டிராப் கேட்சஸ் பாருங்க, அவர் விட்ட கேட்ச் என்ன கேட்ச் சார் இது.
I'm surprised because he's a good fielder, boss. I'm not blaming him. He's a good fielder. மீதி கேட்சஸ் நம்ம வந்து ஹாஃப் சான்சஸ் கையில பட்டு போச்சுல 2 கேட்ச். அதெல்லாம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வந்து சத்தியமா அவுட். விடவே மாட்டாங்க. நம்ம கடைசியில நம்ம வந்து ஹீரோயின் மேல ரோஜா பூ தூக்கி போட்டு லான்ல வர மாதிரி டைவ் அடிக்கூடாது ஃபீல்டிங். நம்ம எப்படி இந்த வேவி த்ரோ ஆர்ஸ் ஆன் டு த பால் அதுலயே தெரியணும், ஒரு வெறி தெரியணும். இந்த பால் நான் கவ்வ போறேன், என்னை விட்டு நீ எப்படி நீ விட்டுற போற பார்க்கலாம், நீ எப்படி என்னை தாண்டி இந்த பால் எப்படி ஒரு ஸ்பில் கிராஸ் ஆகுது, இல்லை நான் புடிச்சிடுறேன். அந்த வெறி வந்து ஃபீல்டிங்ல வரணும். அது தெரியல. ட்ரை பண்றோம், கிளாப்ஸ் வாங்குறோம், அவ்வளவுதான். அந்த புடிச்சான்ற ஜடேஜா பண்ணுவார். ஜடேஜா ஒருத்தர் கண்டிப்பா அது பண்ணுவார். ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா பண்ணுவார். அவங்க எல்லாம் வெறித்தனமா பண்ணுவாங்க இந்த ஃபீல்டிங்ல. அதுதான் ப்ராப்ளம். கேட்சஸ் டெஃபினட்டா நம்ம இப்போ ஃபைன் டியூன் பண்ணணும். எனக்கு சர்ப்ரைஸ் இவ்வளவு கேட்சஸ் விட்டா. இப்போ இன்னைக்கு வந்து தட்ஸ் நாட் தி மெயின் ரீசன் ஃபார் ஆர் டிஃபீட். ஐம் டெல்லிங் யூ. கேட்சஸ் விட்டோம் சரி, அது ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டல் இல்ல பயங்கரமா போனதுக்கு. சரி 30 ரன் எக்ஸ்ட்ரா கேட்ச பிடிச்சிருந்தா 30 ரன் கம்மி வந்து கூட அடிக்கலையே. அதுக்கு சொல்றேன் 50 ரன்ஸ் மாத்திரன்னு ஒதுப்படுறோம் சேசிங்ல. அதனால அதெல்லாம் நம்ம ரீசனா சொல்றேன். பேட்டிங் மிசரபிளா இருந்து ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்து வெட்டரன்ஸ் கிரியேட்டர். சார் வெரி ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். மகேந்திர சிங் தோனி அங்க கிரவுண்ட்ல இருக்கும்போது உங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் டிவில பார்த்த எங்கள்ல பல பேர் எல்லாருமே எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஜடேஜா இவர் வருவாருன்னு. அஸ்வினை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது அந்த அளவுக்கு இவரால் இப்ப ஓடவே முடியல, நடக்க முடியல. எனக்கு வந்து ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸே ப்ராப்ளமா இருக்குதுன்னு அவர்கிட்ட அந்த கால்ல நிகில் இருந்துச்சு தெரியுமா. அந்த அளவுக்கு இருந்து ஏதாவது ஒரு காரணம்னா கூட பரவாயில்ல, he was able to run even for doubles also. அப்படி இருக்கும்போது எதனால மகேந்திர சிங் தோனி நம்பர் 9 பேட்ஸ்மேனா வராரு? இது வந்து ஒரு டீம் மொரால கம்ப்ளீட்டா வந்து டவுன் பண்ற மாதிரி இருக்குதுல்ல. ஃபர்ஸ்ட் அப்ரிஹென்ஷன் என்ன இருக்கும்னா தட்ட நிறைய ஓடணும். ஏன்னா ஒரு 12th 13th ஓவர் வந்து ஓட வேண்டியிருக்கும். வெறும் 4-6 வராது. அந்த ஓடுறது ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட்ல இருக்கிற நிக்கல். அதுதான் என்ன கேட்டா, ஜடேஜாக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு நான் ஸ்ட்ரைக்கர் ரச்சின் ரவீந்திரோட என்ன சொல்லணும், சிங்கிள்ஸ் எடுக்கிறேன், ஆனா நான் ஆடுற பால் பூரா 6 தான் போவேன். நான் உங்களுக்கு சொல்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்துட்டா இருந்தாங்க 6 ஓவர் ஆடினா ஒரு 7-8 6 ரன்னே ஓட வேணும். 9 பேர் கிட்ட அந்த அதே ஆட்டிடியூட்ல 12th ஓவர் ஐ கம், எவ்ரி பால் தட் ஐ ஃபேஸ் ஐ கோ ஃபார் 6. அவுட் ஆட்டா உள்ள போயிடுறேன். ஐம் நாட் கோயிங் டு பி a hurdle to anybody. அந்த மைண்ட் செட்ல வரலான்ற ஓட வேண்டாம். நீல ஸ்ட்ரெயினே இருக்கு, அதை பண்ணலாம். அதையும் பண்ண மாட்டேன்றாருன்னு எனக்கு புரியல. ஸோ டெஃபினட்டாவே 12th or 13th ஓவர் வந்துடும். இந்த மாதிரி சேசிங் இருக்கும். ஏன்னா நீங்க இந்த ஆஸ்கிங் ரேட் 14-15 போகும்போது வேற யாரால அடிக்க முடியும்? இட்ஸ் ஒன்லி தோனி. இட்ஸ் ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஸ்கோர் 4 to 5 சிக்ஸஸ். நீங்க அடிச்சு காமிக்கிறாரு. 36 அடிக்கிறாருல, அது 6 ஜஸ்ட் லைக் தட் அடிக்கிறாரு. அந்த ஜஸ்ட் லைக் தட் அடிக்கிற 6க்கு ஸ்ட்ரெயினே கிடையாது. இட்ஸ் ராங். இந்த உங்களுக்கு சொன்னேன் 55 ரன்ஸ் போது 51 அடிச்சார் தோனின்னு. அப்ப இன்டர்வியூல கேட்டாங்க, பேக் பெயின் ஆச்சு, உங்களால லீனே பண்ண முடியல, எப்படி நீங்க அடிச்சீங்க? ஐ ஹேவ் பவர் இன் மை ஆர்ம்ஸ். என்ன கான்பிடன்ஸ் அது? அந்த கான்பிடன்ஸ் போருமே, வேற எதுவுமே வேணாமே. எந்த இடத்துல இருந்து 2 காட்டினா கிரவுண்ட் வெளில நம்ம போகுது. அதனால ஐ திங்க் இந்த விஷயத்தை யாராவது, எனக்கு காசி விஸ்வநாதன் ஃப்ரெண்டு, அவர் இதை கேட்டுட்டாவது இந்த விஷயத்த சொன்னா போறேன்ற தோனி கிட்ட. அதாவது நீங்க ரன்னிங்கே வேணும். நீங்க 12 to 20th ஓவர் ஃபுல்லா ஆடினீங்கன்னா ஒரு 15 பால், அதுல 10 பால் 6 மாட்டா போருமே. நீங்க சொல்லி 6 அடிக்கிறாரு தானே, அதை பண்ணலான்ற. சொல்ல முடியுமா அந்த மாதிரிலாம் போய் அவர்கிட்ட? நான் சொல்றேன் அவர்கிட்ட, நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்லுவீங்க, அவர்னால போய் அங்க சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவார் டெஃபினட்டா. அவரால் சொல்ல முடியும், கண்டிப்பா சொல்ல முடியும். நிறைய வியூஸ் சொல்லுவாங்க. என்கிட்ட அவர் சொல்லிருக்காரு, காசி விஸ்வநாதன் சொல்லிருக்காரு. நிறைய பீப்புள் தே வாட்ச், டீம்ல இருக்கிறவங்களே தே வாட்ச் வீடியோ சொல்லிருக்காரு, நம்ம வீடியோ. அதனால சொல்லலாம், தப்பு கிடையாது. நீ வேற எப்படி ரீச் பண்ணுவீங்க? இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து எல்போ ப்ராப்ளமா இருந்தபோது யாரும் ஒருத்தர் லிப்ட்ல ஒரு சின்ன பையன் அங்க ஸ்டாப், அவர் சொன்னதை கேட்டு அவர் ஏதோ ஒன்று மாத்தினார். அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அவர் அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறார். சம்பந்தம் இல்லாத இவரு ரிஷப் பண்டோடைய ஆக்சிடென்ட்ல அவர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் போய் காப்பாத்தி நீ செகண்ட் லைஃப் தெரிவிக்க கிரீட் இருக்காரு. என்ன வேணா யார் சொல்லி நடக்கும். ஔவையார் கதை இருக்கு இல்லையா, ஒரு யாரோ ஒருத்தர் தானே கத்து கொடுத்தாரு. அவரு ஆடு மேய்க்க வந்தது தானே கத்து கொடுத்தாரு. சுட்ட பழமா சுடாத பழமா நாலேஜே கொடுத்தாருல. சோ அதனால யார் சொன்னாலுமே எடுத்துக்கலாம். நல்ல பாயிண்ட் அந்த ரைட். வெல் சார். கண்டிப்பா அவர் எடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். பட் அட் த சேம் டைம் எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு சார். அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது. அவர் போய் இந்த மாதிரி லோவர்ல வராரு, வந்துட்டு அடிக்க முடியுது. ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10 பால் எடுத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, அந்த மன வலி தான் சார். அதுக்கு முன்னாடி அது 12th ஓவர் வந்துட்டு அது ப்ராப்ளமாவே தெரியாது. கட்சி 5 ஓவர்ஸ் பூரா 6 அடிச்சுட்டு டிம் டேவிட் சொல்ற கதை தான். டிம் டேவிடுக்கோ இல்ல ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி எல்லா பாலும் அவங்களே ஆடணும்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் இது ரொம்ப ஈஸி.
ஏன்னா சிக்ஸ் ஹிட்டிங் வந்து ஜஸ்ட் லைக் ப்ரையாரிட்டிலேயே பேட்டிங் அவருக்கு சிக்ஸ் ஹிட்டிங் நம்பர்ஸ். ஒரு 15 பால் அடியில் 8 சிக்ஸ் கிளிக் ஆச்சுன்னா முடிஞ்சது கதை. அதான் சொல்லிட்டு இருக்கேன். சார் ஆர்சிபி அவங்ககிட்ட இருந்து கிரெடிட் எடுக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க அந்த பேட்டிங் பத்தி. அட் த சேம் டைம் அவங்களுடைய பவுலிங்லயும் வந்து ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க. இன்க்ளூடிங் புவனேஸ்வர் குமார் ஒரு கம்பேக் உள்ள வராரு டீமுக்குள்ள. அவர் வந்து இந்த ஸ்விங் பண்ணதாகட்டும், ஜாஷ் ஹேசல்வுட் பவர் பிளேல முடிச்சு விட்டார் சிஎஸ்கேவை அங்கேயே. ஸோ அந்த 2 பேரோட காம்பினேஷன்ல அந்த ஸ்விங் 2 பேருமே குட் அட் ஸ்விங், அது வந்து சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவங்க பத்தி சொல்லுங்க. இல்ல இன்ஃபேக்ட் புவனேஸ்வர் குமார் வாஸ் பவுன்சிங் அண்ட் பால் சீம்ல அழகா சீம்ல போட்டெல்லாம் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டாரு. அதுதான் கூட கொண்டுமே புரியல. ஹேசல்வுட் பயமுத்திட்டாரு. நான் சொன்னேன் சம்டைம்ஸ் இந்த ஆஸ்திரேலியன்ஸ் நம்மள முதல்ல டெஸ்ட்ல வந்து க்ளோசிங் ஃபீல்டர்ஸ் வச்சு பயமுத்துவாங்களே, அந்த மாதிரி ஒரு பயமுத்திட்டாரு. அந்த பேஸ் ஹாட் பேஸ் எதிர்பார்க்கவே இல்லை, சரியான பேஸ். அதுல நம்ம ரேட்டில் பிளஸ் விக்கெட்டும் லூஸ் ஆகுது, ரன்ஸும் வரல, டபுள் நெகட்டிவ். நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் விக்கெட் லூஸ் ஆகும், 2 விக்கெட் 3 விக்கெட் போயிடும் 6 ஓவர்ல, ஸ்கோர் 67 வந்துடும். அப்படி வந்தா தப்பிச்சுக்கலாம் இந்த மேட்ச். அதுவும் நடக்குது. டோட்டலி 4 to 5 runs an over and we are losing wicket every over. அங்க மாட்டோம். அதனால டவுன் ஆயிடுது, ஒரு ஆலையில பின்னாடின்ற ஒரு பயம் வந்துச்சு. தேவர் ரைட் அவுட். அவங்க ஸ்பிரிட், த வே தே அப்ரோச் த கேம். நீங்க சிஎஸ்கே சென்னை கிரௌட் தான், உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன், அதுதான் அது வெரி. அவங்களுக்கு ஏன் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன்னா, அவங்க போன வருஷம் சாம்பியன் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து 5 டைம் சாம்பியன் அடிக்கிறாங்கன்னா அடுத்த மேட்ச் அவங்க எப்படி போவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மேட்ச் அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு அடுத்த டீம் எப்படி பயந்து வரும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்கேனை கிரியேட் பண்ணணும், நம்மளால முடியும். சைக்காலஜி நான் பேசினாலே பண்ணிடுவேன். அவங்கள்ட்ட சிஎஸ்கே டீம் நான் பேசினா பண்ணுவேன், எழுதி தரேன். சார் சிஎஸ்கேல வந்து நம்ம சாம் கரன், உங்களுடைய சங்கரன் கடைசி ஓவர்ல போட்டப்ப கூட அந்த ஒரு ஸ்லோ பால் சூப்பரா போட்டு, அதாவது அது வந்து 84 கிலோமீட்டர் ஸ்பீடு, நம்ம ஸ்பின்னர்ஸுங்க போட்டதை விட பல மடங்கு ஸ்லோவான ஒரு பால். அதை போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு, அப்புறம் ஒரு லென்த் பால் போட்டாரு, நடுவில் திரும்பவும் ஒரு ஸ்லோ பால் யார்க்கர் போட்டாரு. ஆனா அந்த ஸ்லோ பால் யார்க்கரையுமே வந்துட்டு டிம் டேவிட் நின்னு, ஓ நீ இவ்வளவு ஸ்லோவா போடுறியா, அப்ப வெயிட் பண்றேன்னு சொல்லி போய் டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்து அந்த பால் அதுக்கப்புறம் அடிச்சு அதை பறக்க விட்டாரு. ஸோ டிம் டேவிடோட அந்த 3 6 ரொம்ப அந்த டீமை பூஸ்ட் பண்ணிச்சு சார். என்னடா இது நம்ம விக்கெட்லாம் எடுத்து மாத்தினா, பிகாஸ் அதுக்கு முன்னாடி பத்திரானாவோட பெஸ்ட் ஓவர் ஒரே ஒரு ரன், 19th ஓவர்ல ஒரே ஒரு ரன்னு 2 விக்கெட் அமேசிங்கா போட்டிருந்தாரு. Amazing. So Tim David is a very dangerous batter because Tim David and Pollard கிட்ட அவங்க 2 பேர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி என்னன்னா, டிப்பிங் ஃபுல் டாஸ், தட் இஸ் ஃபாஸ்ட் யார்க்கர்ல கிட்டத்தட்ட யார்க்கரா போற ஸ்டேஜ்ல டிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல சிக்ஸ் அடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் சாம் கரன்ல அந்த ஒரு ஸ்லோ ரன்னுக்கு அப்புறம் இன்னும் வெளியே ஆயிப்பாங்க. அவங்க மௌன நீ என்ன கண்ட்ரைன் வேற பண்றீங்க என்ன அப்படின்னு டபுள் கோவத்தை காமிச்சாங்க மீட் பால். அதனால அது ஒண்ணு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன், அவர் கையில பாலை கொடுக்கக்கூடாது. ஷமி கிட்ட நியூ பால் கொடுக்கலாம், எண்ட் ஓவர்ஸ் கொடுத்தீங்கன்னா டேஞ்சர். இதெல்லாம் நம்ம பாடம் கத்துக்கணும், பார்த்தாலே தெரியுது. சார் லாஸ்ட் क्वेश्चन டு எண்ட் தி மேட்ச் சார். இன்னைக்கு மேட்ச்ல வந்து உங்களுக்கு பிக் ஆஃப் தி பவுலரா யாரு தெரிஞ்சா, ஐ மீன் அபார்ட் ஃப்ரம் இவங்க கேக்குறேன், புவனேஸ்வரன் இவங்க இல்லாம ஸ்பின்னர்ஸ்ல, பிகாஸ் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நூர் அஹமத் பெஸ்ட் பவுலிங் போட்டிருந்தாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் நாட் அட் இஸ் பெஸ்ட். இந்த சைடு சுயாஷ் சர்மா போட்டிருந்தாரு ஸ்பின்னு, குருணால் பாண்டியா, லியம் லிவிங்ஸ்டன். இதுல உங்களுக்கு யாரு பிடிச்சிருந்தது? டூ பெஸ்ட், ஒன்னு பெஸ்ட் நம்ம சைடு. அங்க லிவிங்ஸ்டன் பிரில்லியன்ட், லியம் லிவிங்ஸ்டன் வெரி பிரில்லியன்ட், வெரி பிரெய்னி. அவர் கூலாவா இருப்பார், ஆஃப் ஸ்பின் போடுவார், லெக் ஸ்பின் போடுவார், என்ன வேணா போடுவார், ரொம்ப கூலா இருப்பாரு. அந்த பக்கத்துல லிவிங்ஸ்டன், இங்க நூர் அஹமத். ஓவரால் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் போலிங் நூர் அஹமத். பிகாஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பேட்டர்ஸ் சார்ஜிங் எவ்ரி பால், அந்த மாதிரி பேட்டர்ஸ் எடுக்கிறார் டாப் கிளாஸா அந்த மாதிரி ஒரு கிரேசஸ்ல வந்து. ஸோ கிளியர்லி நூர் வாஸ் தி பெஸ்ட் பவுலர். ரைட், ஓகே சார். எனக்கு என்னமோ ஒன்னு தோணுது, இந்த ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இந்த மேட்சோட முடிய போற பிரச்சனை மாதிரி எனக்கு தோணல. இது வந்து போக போக எல்லா டீமும் வந்து இந்த விஷயத்தை பிடிச்சி வச்சு இந்த சீசன் முழுக்க சிஎஸ்கே உடைய அந்த பேட்டிங்ல இருக்கக்கூடிய வீக்னஸை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. அது புரியறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டீமுக்குள்ள இருக்கிற ராகுல் திரிபாத்தியும் தீபக் கூடாவையும் அழகா தூக்கி வெளியே வச்சுட்டு, அவங்க இங்க இல்லையே சாரிங்க ராங் நம்பர் அப்படின்ட்டு அனுப்பிட்டா பெட்டர். இல்ல அப்படின்னா தேடி தேடி வந்து எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஹவு டு யூ சி ஃபியூச்சரிஸ்டிக்? இது நாட் த லாஸ்ட் டே ஆன் எர்த், நாட் த லாஸ்ட் டே, நாட் த லாஸ்ட் மேட்ச் எய்தர். இது ஃபைனல்ஸ் கிடையாது. எத்தனையோ எழுந்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜுரம் வருது அப்படியே படுத்துன்னு போறோம், எழுந்து ஆபீஸ் போலியா, ஃப்ரெண்ட்ஸோட போலியா, அது மாதிரி தான். இதுல டல்லா இருக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இன்னொரு மேட்ச் நடக்கும், திருப்பி ஆர்சிபி ஓத கொடுப்பாங்க நம்மள, 2 மேட்ச் கழிச்சு திருப்பி அவங்களும் ஓத கொடுப்போம். இது நடந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது பாஸ். இது எங்க வெஸ்ட் இண்டீஸ் தான் வேர்ல்ட் பீட்டர்ஸ் சொன்னேன். வேர்ல்ட் கப் உள்ளுக்குள்ள குவாலிஃபை ஆகலையே. இப்போ எல்லாம் துக்கமா இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகலையேன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் கப்ல. ஸோ இட் ஹேப்பன்ஸ் டு எனிபடி பாஸ். எந்த பிஸ்தா டீம் கூட 40 ஆகட்டும். அதனால அது எண்டு கிடையாது. அதுல இருந்து எப்படி திருப்பி எழுந்து வராங்க இடத்துல விஷயமே.
இவங்க எப்படி வந்து டீம் மீட்டிங்ல இது எப்படி பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண போறாங்க, இது எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க, இவங்க மேட்ச் சிமுலேஷன்ல டஃபஸ்ட் சேலஞ்ச் எங்க இருக்கு? கடைசி 3 ஓவர் இருக்கு, போலிங் அண்ட் பேட்டிங். அந்த கடைசி ஸ்லாக்ல இருக்கிற 3 ஓவர் ஹவு டு பேட் ஆர் ஹவு டு போல டஃபஸ்ட் போலிங் அண்ட் டஃபஸ்ட் பேட்டிங் அகேன்ஸ்ட் எப்படி கவுண்டர் பண்றாங்கன்னு இவங்க பண்ணி ஆகணும். இதை நான் இப்போ சொல்லல, உங்களுக்கே தெரியும். நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுனாலே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படியே தான் இருக்கு. நோபடி ராபின் உத்தப்பா அண்ட் நம்ம ராய்டு டு சம் எக்ஸ்டென்ட் தே யூஸ் டு இம்ப்ரோவைஸ். பட் இப்போ யாருமே இல்லை. அந்த ஏரியாவை ட்ரீட் பண்ணணும்னா போறோம். ஸோ ஒரு 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறதுக்கு ஆட்கள் மிக குறைவா இருக்கும் காரணத்தினால் சிஎஸ்கே ஒரு கவலைக்கிடமான இடத்தில் உள்ளது. பார்ப்போம் அதை எப்படி வந்து பவுன்ஸ் பேக் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயங்களை டீம் மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இன்னைக்கு டேட்ல கான்டெக்ட்ல புரிய அப்படின்னா அசுதோஷ் சஷாங்க் அவ்வளவுதான். ஏஎஸ் ஒரு அசுதோஷோ ஒரு சஷாங்கோ உங்களுக்கு இருந்தா கதை வேற. ஒரு நிக்கோலஸ் போறான் இல்ல, சிங்கிள் ஆட்டம் தூயின் 12/3 வராது, காட்டடிட் தூயின் போற டீம் எங்கேயோ. அது பாருங்க, அதான் கிரைசிஸ்ல இருந்து பெயில் அவுட் பண்றது, சிக்ஸர்லயே பெயில் அவுட் பண்றது, அந்த மாதிரி ஒண்ணு. சோ என்னைக்கு திருப்பி என்னன்னா ஆர்சிபி கிட்ட இருந்து எந்த கிரெடிட்டுமே எடுக்க முடியாது. அவுட் பிளேட் அஸ் எவ்ரி பிட் இன் எவ்ரி பால் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். இதுதான் விஷயம். ஸோ ரியலி கிளாசிக் போலிங் அண்ட் ரியலி கிளாசிக் பேட்டிங். அங்கதான் முடிஞ்சது மேட்ச். சரி சார், உங்க ஸ்டைல்ல வீடியோ முடிச்சு விடுங்க. இன்னைக்கு என்ன என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு விஷயம் அன்னைக்கு சொல்லணும்னு வச்சேன் உங்களுக்கு. வீரேந்தர் சேவாக் ஒண்ணு சொல்றாரு, இன்னமும் தோனி இந்த ஒரு பார்ட்டியில சில வயசானவங்க எல்லாம் இருப்பாங்களே, இதுல எல்லாம் அரசியல்வாதிகள் இல்ல, அரசியல்ல வந்து சில பேர் வயசானாலும் அரசியலையே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இன்னும் ஏன் தோனி விடாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு, ரிட்டையர் ஆயிடலாமேன்றாரு. கரெக்ட். அதே அரசியல்ல தான் சில பேர் மைக்க பிடிச்சினே இருக்காங்கல்ல. நீங்க எதுக்கு மைக்க பிடிக்கிறீங்கன்ற? நீங்க விட்டு போயிடலாம் கிரிக்கெட்ட, எதுக்கு இன்னும் உழைக்கினே இருக்கீங்க கிரிக்கெட்ல? வீரேந்தர் சேவாக் கேட்கிற கேள்விதான். எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை ஒண்ணு இருக்குல்ல, ஒண்ணு பண்ணணும்னு. அது அவருடைய ஐடியல் ஒண்ணு இருக்கு. இப்ப அவருக்கு இருக்கிற பிராண்ட் இமேஜுக்கு அவர் ஆடாம இருக்க முடியுமா? எவ்வளவு பேர் போவாங்க மேட்சுக்கு? மகேந்திர சிங் தோனி ஆள் எவ்வளவு பேர் போவாங்க கிரிக்கெட் பார்க்கறதுக்கு? செப்பாக்கல சொல்லுங்க, ஆனஸ்டா சொல்லுங்க. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் பைத்தியகாரமா பேசக்கூடாது. இப்ப எங்கேயோ ஏதோ அச்சீவ் பண்ணிருக்காரு, ஏதோ பண்ணினே இருக்காரு. அந்த ஸ்டம்பிங் இந்த ஸ்பீட்ல இந்த வயசுல பண்ணிருக்காரு. நம்ம அதெல்லாமும் கமெண்ட் அடிச்சிருக்க கூடாது பைத்தியகாரமா. ஸோ he's got something in mind. So that's why he's playing. அதுவும் அவருக்கு பிரெயின்ஸ் கிடையாது. எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஆனான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரெயின் கிடையாது. ஸ்டூபிட் ஸ்டேட்மெண்ட். அவர் நல்லா மாட்டினார் வீரேந்தர் சேவாக். பாட்டு நல்லா பாடினே பேட்டிங் ஆடுவாராம். அது பேசாம பாடணும் அவர் பேசுறதுக்கு பதில். எப்பவும் சுனில் கவாஸ்கரை பிடிப்பீங்க, இன்னைக்கு வீரேந்தர் சேவாக் ஒரே அப்படியா பிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நாளைக்கு மேட்ச்ல நம்ம வந்து சந்திப்போம். ஜிடி வெர்சஸ் எம்ஐ. ஹார்திக் பாண்டியா இஸ் பேக் இன்டு தி டீம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். இது வந்து ஒரு பெரிய பம்பா இருக்குது இல்லையா? வீரேந்தர் சேவாக் விரு பத்தி பேசியிருக்கோம். நம்ம மேட்ச் சொதப்பலோ ஸ்லோவோ உதையோ, நம்ம ப்ரோக்ராம் ஜாலியா விருன்னு இருக்கணும். நம்மள ப்ரோக்ராம் so let's right, again okay sir, see you. Let's again meet with a lot of joy and spirit in RRR. Yes, thank you sir.